ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம சினிமாவை பத்தி நிறைய பேசியிருக்கோம். நடிகர்களை பத்தி பேசியிருக்கோம், நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம். அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை பத்தி பேசியிருக்கோம். அவங்க வச்சிருக்கக்கூடிய சொகுசு கார்களை பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு நாம நடிகர் தனுஷை பத்தி தான் பேச போறோம். அதாவது தனுஷ் நடிச்ச பல படங்கள்ல ஒரு சில படங்கள் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு. அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 10 கோடி 20 கோடி 30 கோடி பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த படம் வசூல் பண்ணது 100 கோடியை தாண்டி. ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அசூரன் படம் வெற்றிமாறன் இயக்கத்துல வந்த ஒரு படம். ஏற்கனவே வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் இவங்களோட காம்போ மிகப்பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இவங்களோட காம்போ ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு, யதார்த்தமான ஒரு கதை இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேர் சேர்ந்தாலே அது வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி தனுஷோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வெற்றிமாறன் தனுஷோட கூட்டணி அப்படின்னாலே எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த படம் எந்த லெவலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சோ அப்படி வந்த படம் வந்து பல படங்கள் இருந்தாலும் வெறும் 32 கோடி ரூபாய் போட்டு எடுக்கப்பட்ட அசூரன் படம் 100 கோடியை தாண்டி வசூல் சாதனை படைச்சிருக்கு. அடுத்ததா கேப்டன் மில்லர். இந்த படம் வெறும் 54 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்தோட வசூல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 104 கோடி ரூபாய். அடுத்ததா தனுஷ் நித்யா மேனன் நடிச்ச திருச்சிற்றம்பலம் படம். இந்த படம் ஒரு சில நேஷனல் அவார்டும் வாங்கியிருந்தது. இந்த படத்துல நடிச்சவங்களும் நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த படம் வந்து ஃபாரின்லாம் கூட போயிட்டு ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதோட மொத்த பட்ஜெட்டுமே பாத்தீங்கன்னா வெறும் 30 கோடி ரூபாய் தான். ஆனா இதோட வசூல் வந்து 110 கோடி ரூபாய். அடுத்ததா வாத்தி திரைப்படம். இதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா தனுஷுக்கு அமைஞ்சது. அதாவது தனுஷை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நடுவுல ஒரு பிரேக் கொடுத்துதான் அவரோட அடுத்த படம் வருமே. சோ அப்படி பிரேக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் அவரை பத்தி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் வரும். எப்பவுமே தனுஷோட படம் கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல பிரேக் கொடுத்துதான் வருமே. அப்படி பிரேக் கொடுக்குற அந்த டைமிங்ல தனுஷை பத்தி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயம்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படி வந்தாலுமே அடுத்த ஒரு படம் வரும்போது அது மிக பெரிய அளவுல கண்டிப்பா வெற்றி அடையும். ஏன்னா தனுஷுக்குன்னு எப்பவுமே ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கதா செய்யுது. அதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து மறுக்கவே முடியாது. ஸோ அவரோட கதையா இருக்கட்டும், அவரோட நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தனித்துவமா தான் பார்க்கப்படுது. ஸோ நான் சொன்ன மாதிரி வாத்தி படம் வெறும் 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துடைய வசூல் 118 கோடி ரூபாய். அடுத்ததா தனுஷோட நடிப்புல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்ததுதான் ராயன் படம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 90 கோடி ரூபாய். ஸோ 90 கோடி ரூபாய் போட்ட இந்த படம் 100 கோடி வந்துருச்சுன்னா அது பெரிய விஷயமா? எக்ஸ்ட்ரா 10 கோடி தானே லாபம் வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இது வந்துட்டு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. ஸோ ஃபைனலா குபேரா படம். அதாவது ஒரு பிச்சைக்காரனா தன்னோட அபார நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு தனுஷ். நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில உண்மையான நடிப்பு அரக்கன் அப்படின்னா தனுஷ் மட்டும்தான். ஏன்னா அவரோட ஆக்டிங் அந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். உண்மையிலே ஒரு பிச்சைக்காரனா இருந்தா எப்படி இருப்பானோ அப்படிதான் தனுஷ் வந்து இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம், நடிப்பு அசுரன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடிப்புக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கேன். விக்ரம் எப்படி நடிப்புக்குன்னு தனித்துவம் வாய்ந்தவரோ அந்த வகையில அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தனுஷை மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வேற யாருமே எல்லா கேரக்டர்லயும் இறங்கி நடிச்சதே கிடையாது. சோ தனுஷ் மட்டும்தான் கோடீஸ்வரனாவும் நடிப்பாரு, பிச்சைக்காரனாவும் நடிப்பாரு. சோ அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருக்கும். சோ குபேரா படமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. முக்கியமா இது ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி வசூல் பண்ணதா வந்து சொல்லப்படுது. சோ உலக அளவுலயும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸா இந்த படம் வந்து பேசப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு தனுஷோட நடிப்பு இருந்தது. தனுஷோட பல படங்கள் பல நாட்கள் ஓடுதா இல்லையா அப்படின்றத பாக்குறத விட பல கோடிகள் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில தனுஷோட படங்கள்லாம் கம்மி பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்டு 100 கோடியை தாண்டி எதெல்லாம் வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்த்தோம். நான் சொன்ன இந்த படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.